இட்லி, தோசை, சப்பாத்திக்கலாம் சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு வடை சட்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை போட்டுட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் வெளியிலே வச்சிங்கனாலும் இது வந்து கெடவே செய்யாது, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஈவன் நீங்கள் வந்து ட்ராவல்க்கெலாம் நீங்கள் பண்ணும்போது இதை வந்து நீங்கள் கூடவே சப்பாத்திக்கோ அல்லது தோசைக்கோ இட்லிக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 24 ஹார்ஸ் வந்து இதை தாராளமாக தாங்கும். ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து கெடவே கெடாது, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் 4 தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்குறேங்க. அதுக்கு கூடவே கொஞ்சமாக 3/4 டீஸ்பூனுக்கு சாம்பார் பவுடர் போட்டிருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன், தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையாவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்கன்னா நல்லா சுண்ட சுண்ட நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லிக்கெலாம் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். சாம்பார் தூள் போடுறனால ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா கொதித்து வரும்போது ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா 5-6 கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிரும். ரொம்பவே ஈஸியான ஒரு டிஷ் தான் இது. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.